ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் கைலாசபுரம் 100வது வருட ஆலய பிரதிஷ்டை பண்டிகை பார்ட் 3 வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் அசனத்து ஒரு நாளைக்கு முன்னாடியே மக்கள் எல்லாரும் நைட்டு சேர்ந்து காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக அசனத்து அன்னைக்கு காலையில் மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதை எப்படி எல்லா சமையலும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பூசணிக்காய் ஆட்டுக்கொட்டல் வச்சு கூட்டு பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆடையும் காலையில் ஒரு இடத்துல தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. இதில் பாதி பேர் சர்ச்சுக்காக கொடுத்த ஆடு, அதுக்கப்புறம் சர்ச்சில் இருந்தும் நிறைய ஆடு வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ ஆடு வாங்கினாங்கன்றத கடைசியில் சொல்கிறேன். ஒரு பக்கம் ஆட்டுக்கறியை வெட்டிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெட்டின ஆட்டுக்கறியெல்லாம் உடனே தண்ணியில் கழுவி குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக அதில் எடுத்து மொத்தத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே 10லேருந்து 12 அண்டா வச்சுருக்காங்க. அந்த பெரிய டபரான்னு சொல்லுவாங்க குழம்பு வைக்கிறதுக்கு, அது நிறையவே வச்சுருந்தாங்க. இன்னொன்று பக்கத்துலேயே அண்டா மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் வச்சுருந்தாங்க. அந்த சாதம் வெந்தோடனே மூங்கில் கூடிய உள்ளே வச்சு அந்த சாதத்தில் இருக்க தண்ணியை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய தட்டில் தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சாதத்தை ஒரு தட்டில் ஃபுல்லாக போடுவாங்க. இந்த தட்டில் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 2 பேர் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போவாங்க. தனியாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஓலைப்பாய் ஃபுல்லாக விரித்து வச்சு அந்த ஓலைப்பாய் மேலே தான் இந்த வடித்து வச்ச சாதத்தை கொட்டுவாங்க. இதில் ஃபுல்லாகவே அந்த சாதம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு பரிமாறும் போது இங்கேருந்து தனியாக எடுத்துகிட்டு போவாங்க இன்னொரு பாத்திரத்தில். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை போட்டு தான் வதக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பாத்திரமுமே அந்த சின்ன வெங்காயம் தான் இருந்தது. இதை பார்க்குறதுக்கு இவங்க ஈஸியாக கிண்டுற மாதிரியே தெரியும், ஆனால் பக்கத்தில் நிற்கவே முடியலங்க, அவ்வளோ அனலாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் இதை அழகாக சர்வசாதாரணமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அண்டாவை திறந்தாங்க. நான் வீடியோ எடுக்கலான்னு கிட்ட போகும்போது அந்த அனல் அப்படி அடிச்சுதுங்க. ஆனால் இவங்க பாருங்கள், அந்த கரண்டியை வச்சு எவ்வளோ அழகாக கிண்டிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எவ்வளோ பேர் வந்தாலும் ஈஸியாக சமைக்கிறதுக்கு காரணம் பெத்தார் அவங்க சமையல் தான். அதாவது பெத்தார் அவரோட பையன் தான் இவர் செந்தில். இன்னைக்கு இவர் மேல்பார்வைகள் தான் இந்த எல்லா சமையலும் நடந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க அவங்க கூட நம்ம பேசலாம். நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான ஆளே இவரு தான், மெயின் மாஸ்டர் பெத்தார் இவங்க பேரு. இவரு இதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயில் சொல்லுவாரு. எத்தனை அரிசி மூட்டை, எவ்வளவு பேருக்கு சமைக்கிறாங்க, எத்தனை ஆடு வெட்டுறாங்க, இது எல்லா டீட்டெயிலும் இப்ப இவர் சொல்லுவாரு. உங்க பேர் சொல்லு. என் பேர் செந்தில், சமையல் மாஸ்டர். இங்க மொத்தம் 100வது வருஷ ஆசனத்துக்கு ஒரு 12,000 பேர் சாப்பிடுவாங்க எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு ஒரு 1600 1800 அரிசி சாப்பிட்றவரை இங்க ஓடும். ஒரு 120 கிடா வரை வர வாய்ப்பு இருக்கு. தற்சமயம் வரை 102 கிடா வரை வந்திருக்கு. ஓகே, வந்திருக்கு. எல்லா வருஷமும் எத்தனை பேருக்கு சமைப்பீங்க நீங்க? பொதுவாக வருஷம் மேக்சிமம் ஒரு 7,000 8,000 ஓடும். இந்த வருஷம் ஒரு 4,000 பேர் கூட வரும். 100வது கூட ஒரு 3000 4000 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. சரி, எக்ஸ்ட்ரா வருவாங்க. செந்தில் மாஸ்டர் பேசினதை நம்ம கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட 10,000 to 12,000 பேர் வரைக்கும் சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவங்களால இவ்வளோ பேருக்கு சமைக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் கைலாசபுரத்தில் உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த சமையலை சமைக்கிறனால தான் வருஷம் இந்த அசனம் இவ்வளோ சீரும் சிறப்புமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ மட்டன் குழம்பு ரெடியான ஒரு அண்டாவை திறந்தாங்க. திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா தலான்னு கொதிச்சுது. அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது அந்த மட்டன் வாசனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 100வது நாள் அர்ச்சனை ஃபங்க்ஷனுக்கு ஒரு புது ஆள் வந்திருக்காங்க. புது ஆள் ஆல்ரெடி வந்திருக்காங்க. என்னோட இவர் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. சொல்லுங்க பிரதர். நீங்க இந்த ரொம்ப சூப்பரா இருக்கு. 100வது நாள் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆல்ரெடி 99வது ஃபங்க்ஷன் 99வது ஃபங்க்ஷன் வந்திருந்தேன். அப்போ பிரதர் லாஸ்ட் மீட் பண்ணியிருந்தேன். அப்ப சொல்லியிருந்தாங்க வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன், உங்களுக்கு தச்சுக்கு நல்லா ஏதாவது டவர் நல்லா ஏறுனா சொல்லுங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அதுக்கப்புறம் பிரதர் பார்க்க முடியல. ஆனா ஃபுல்லா இங்கதான் இருந்தேன், பார்க்க முடியல. பட் இந்த டைம் நான் வரணும் கண்டிப்பா. இந்த ஒரு 100வது ஆண்டு விழா நம்ம கண்டிப்பா போய் ஆகணும்னு 3 மாசத்துக்கு பண்ணி வந்திருக்கேன். நான் அது ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். இல்ல நேற்றுக்கு நான் இருந்தேன். ஆமா, சரி 3 நேரமும் தரிசனே தான்.
சாப்பாடுல இருந்து எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க நிறைய அசன வீடியோ போட்டிருப்பீங்க, அது பார்க்கவும் இது எப்படி இருக்கு? மத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இங்க சர்ச்ல இங்க பிடிச்சது, இங்க கைலாசபுரத்துல பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹோட்டி மாஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்க அவங்களோட கதையை மூடிட்டு இங்க வந்து, அதுவும் நிறைய பேர் வந்து நான் கிறிஸ்டின், அது அந்த ஒரு மதத்தை வச்சு இங்க பண்ணவே இல்லை. எல்லாருமே அவங்களோட ஒன் டேல 2 days ஒர்க்கை விட்டுட்டு இங்க நம்ம மக்களுக்காக சமைக்கிறாங்க பாருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஒற்றுமை இது எப்பவுமே இருக்குன்னா. இன்னொன்னு வந்து இந்த அத்தனை மூலியமா வந்து பல மக்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வராங்க பாருங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். நான் நிறைய பேர் யூகேல இருந்து வந்திருக்காங்க. ஆமா சொல்லி நிறைய பேர் அபுதாபில இருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த ஒரு டுகெதர்னஸ் வருது இல்ல, எனக்கு நிறைய இடத்துல மிஸ் ஆகும். இந்த அசனம் மூலியமா நிறைய பேர் கனெக்ட் ஆகிறது எல்லாமே ஐம் சோ ஹாப்பி. அதுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கேன். நீங்க அடுத்தடுத்து எல்லா வருடங்களும் நான் கண்டிப்பா இங்க இருப்பேன். சரி. அது இல்லாம போன வருஷம் பாத்தீங்கன்னா 8000 பேர் வரைக்கும் சாப்பிடுவாங்க எதிர்பார்த்தாங்க. இந்த தடவை பார்த்தா 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட 13,000 பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுக்கான ஆயத்தம் பண்றேன்ட்டாங்க. ஆமா ஆமா, அதுவும் நீங்க நைட் பாப்பீங்க தொடர்ந்து கண்டினியூவா. அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். டேஞ்சர் சிஎம் ப்ரோவும் இந்த அசனத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அவர் சேனல்லையும் இதை பற்றின வீடியோ வரும், நீங்களும் தொடர்ந்து பாருங்க. இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம இந்த அசனத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்பட்டதுன்ற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். நம்ம பார்ட் 4 வீடியோவில் எத்தனாயிரம் மக்கள் இந்த அசன விருந்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி எல்லாம் விருந்து பரிமாறினாங்கன்றதை பற்றி எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.